முக்குக்கு முக்கு ஒயின் ஷாப் போச்சு. ஆண்கள் ஆண்மை திறமை அழிச்சிட்டாங்க. இலவசமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. எவன் ஒருவன் அதிகமா குடிக்கிறானோ அவனுக்கு குழந்தை பிறக்காதுங்க. இன்னைக்கு காலத்துல மாப்பிள்ள குடிச்சவனுக்கு மதிப்பா படிச்சவனுக்கு மதிப்பா இன்னைக்கு குடிச்சவனுக்கு தான் மதிப்பு. அது எப்படி அவங்க திமிர தர்றாங்க செய்யறாங்க செஞ்சு விட்டு. ஆமா ஒரு யோசிக்க மாட்டாங்க தவறு பண்ணிட்டு. ஆமா அதாவது ஏன் குடிச்சவனுக்கு மதிப்புன்னு சொல்றேன். ஐயா ஒருத்தர் வண்டி ஓடி போறாப்புல. என்ன வண்டி ஓடி போகும்போது நல்ல படிச்சவர் டிப் டாப்பா இருக்கவர் ஊட வந்துறாரு. இந்த வண்டி ஓட்டி போற ஒரு நிப்பாட்டு வண்டி சடங்கு பிரேக் அடிச்சு டேய் வெண்ணே நீ படிச்சிருக்கீல உனக்கு அறிவு இருக்கு அறிவியடா சோத்துக்கு வேற எடுத்து திங்கிற ஏன் வண்டி கிடைச்சா ஓட போக மாட்டேன் அப்படின்னு. அதே மனுஷன் வண்டி ஓட்டி போகும்போது நிக்க முடியாத போதையில தட்டு தடுமாறி ஒருத்தி தள்ளாடி உள்ள வரட்டும் இவரு வண்டியை நிப்பாட்டிடுவாப்புல. தலைவா பார்த்து போங்க தலைவா எனக்கும் புள்ள ஊட்டிடா இருக்குல்ல நானும் வீட்டுக்கு போகணும்ல. கேட்டுக்க கதைய படிச்சவனுக்கு வெள்ள போட்டா குடிச்சவனுக்கு தலைவர் போட்டான். காலை எப்படி இங்க போய்கிட்டு இருக்கு. இது பரவாயில்ல வாத்தியார ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவி போட்டோடனே ஒரு விளம்பரம் போடுவாங்க. என்ன விளம்பரம் தெரியுமா? குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம். நாம் இருவர் நமக்கு இருவர். அதை மாத்தினாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர். அதையும் கொஞ்ச நாள்ல மாத்தினாங்க. நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர். அப்ப அதையும் மாத்தினாங்க. நாமே குழந்தை நமக்கு எது குழந்தை அப்படின்னாங்க. இப்ப அந்த விளம்பரமே போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? முக்குக்கு முக்கு ஒயின் ஷாப் போச்சு. ஆண்கள் ஆண்மை திறமை அழிச்சிட்டாங்க. இலவசமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. எவன் ஒருவன் அதிகமா குடிக்கிறானோ அவனுக்கு குழந்தை பிறக்காதுங்க. அப்படி குடிச்சிட்டு ஒரு பெண்ணோட கூடி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மூல வரிசை எல்லாம் பிறக்கும். கை கால் ஊனமா பிறக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாழ்க்கையில ஒரு குழந்தைய பத்தி அந்த குழந்தைய வருத்தப்பட வச்சாங்க. தயவு செய்து குடிக்காதீங்க. குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு. அழகான பெண்ணை காதலிக்கலாம் 50 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வரலாம். நீ மது போதைக்கு அடிமையாயிட்டாக்க முன்னாடி அடுத்து சொல்லி வந்துட்டு போயிருவேன். அதனால யாரும் குடிக்காதீங்க.